4வது வந்து நார்ச்சத்து ஃபைபர். இந்த ஃபைபரோட மிக முக்கியமான வேலை என்ன, இது செரிமானம் ஆகாத ஒரு விஷயம். நம்ம உணவில் செரிமானமே ஆகாத ஒரு விஷயம். அது எதுக்கு சாப்பிடணும்னு கேட்குறீங்களா? ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த செரிமானம் சரியாக ஆகாதனால இதை வயிறை எப்பவுமே ஃபில்லிங்காக வச்சுக்கிறதுனால பசி எடுக்கிறது குறைக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு குடல் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு, மோஷன் போகிறதுக்கு, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மலக்குடல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள், இன்ஃபேக்ட் மலக்குடல் கேன்சரே உண்டாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளோட உணவில் ஃபைபர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கிறது. அதனால் நார் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது 4வது. 5வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வைட்டமின்ஸ். ஸோ நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மைக்கு, அது இல்லாமல் இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனை என்னெங்கன்னா, முடி உழுது, ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ஒரு பொலிவாக இல்லை அப்படின்னு நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் கேட்குறாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சரியான அளவில் வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ வைட்டமின் சத்து அப்படிங்கிறது எல்லா விதமான பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், நட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா இருக்குது. ஸோ நிச்சயமாக நம்ம உணவில் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா வந்து வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலோட இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது 5வது.